வணக்கம் மக்களை, அடுத்த முதல்வர் இவரா? சாக் கொடுத்த கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக யுக்திகள் என்ற அமைப்பின் மூலம் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியதாம். அந்த கருத்து கணிப்பில் தான் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 234 சட்டமன்ற தொகுதியிலும் அரசியல்வாதிகள் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாம். இந்த ஆய்வில் தான் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர், பயிற்சி பெற்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு மொத்த பகுதியிலும் 70,922 பேர் தங்களது கருத்து கணிப்பை தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து தான் கருத்து கணிப்பு முடிவுகளை இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் அமைப்பில் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னையில் பத்திரிகையாளர் வைத்து வெளியிட்டனர். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருப்பதாகவும் 72.83% பேர் ஆதரவு தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமியை, அதாவது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி 73.30% இரண்டாவது இடத்திலும், உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக 67.99% பேரும், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல்வராக 64.58% பேரும் ஆதரவு தெரிவித்தனர். தமிழக அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவின் மூலம்தான் விஜய் முதல்வராக 60.58% பேர் ஆதரவும் தெரிவித்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு யாருக்கு அதிகம் உள்ளது என்பதே இந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் 80.74% பேர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். வரும் காலத்தில் இவரால் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்புகிறீர்களோ? இளம் தலைவர்கள் யார் என்ற கேள்விக்கு அண்ணாமலை முதலிடத்திலும், இரண்டாவது இடத்தில் விஜயும், மூன்றாவது இடத்தில் உதயநிதியும் உள்ளானாராம். இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.